ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவன் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவன் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. மனத்தாங்கல்களோடு அல்ல, மனமாற்றங்களோடு செல்ல. மனத்தாங்கல்களோடு அல்ல, மனமாற்றங்களோடு செல்ல. சமபந்தி விருந்தில் சங்கமிப்போம், ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே. ஆண்டவன் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. வாழ்க்கையும் வழிபாடும் இணைந்திடவே, வார்த்தையை வாழ்வாய் அமைத்திடுவோம். நிறைவாய் பெறுவதே அருள் என்போம், இருப்பதை பகிர்வதே சமம் என்போம். நல்வாழ்வே ஆன்மீக வழிபாடு, நல்வாழ்வே ஆன்மீக வழிபாடு. இந்த திருப்பலி அதற்கோ ஏற்பாடு. ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவன் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருக அன்போடு அழைக்கின்றேன். ஆண்டவர் இயேசு வாழ்க்கையில் எதை சந்தித்தாரோ அதை உதாரணங்களாக கொடுத்து வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை நெறிப்படுத்தினார், நமக்கு வழிகாட்டு முறையாக விட்டு சென்றிருக்கின்றார். விதைப்பவன் உவமை நம்முடைய அன்றாட வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட ஒன்று. நாம் பக்குவப்பட்ட நிலமாக இருந்தால் பலன் கொடுக்கின்ற வாழ்வாக நம்முடைய வாழ்வு மலரும் மாறும். இன்றைக்கு நம்முடைய உள்ளமும் எண்ணமும் சிந்தனையும் எப்படிப்பட்ட முதிர்ச்சியும் பக்குவத்தையும் அடைந்திருக்கின்றது என்பதை சிந்தித்து பார்த்தவர்களாக இறை வார்த்தை நம்மிலே பலன் கொடுக்கின்ற வார்த்தையாக மலர இந்த திருப்பலியில் சிறப்பாய் செபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதரைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீர் உளம் கனிந்தும் அடியார்களாகிய எங்களில் அருள் கொடைகளை பெருகச் செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றி எறிந்து கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்கச் செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். இன்றைய திருப்பலியானது மலையப்பன் வீடு ரெஜினா மேரி குடும்பத்தினர் கருத்துப்படி அந்தோனி முத்தங்க திரவியம் அலெக்சாண்டர் சவுந்தரராஜ் ஆண்மலை பாட்டிக்காகவும், பட்டமரத்தார் வீடு லூர்து மேரி கருத்துப்படி அருட்சகோரி செசிலியா அவருடைய ஆண்மலை பாட்டிக்காகவும், பிரின்ஸ் ராணி குடும்பத்தினர் கருத்துப்படி நிவேதா ஸ்வேதா இன்ஃபன்ட் இவருடைய நற்படிப்பிற்காகவும் நினைத்த காரியங்கள் நிறைவேறவும், பால்ராஜ் ஜோஸ்பின் ஜெஸ்ஸி அவருடைய கருத்துப்படி அருட்தந்தை முத்துச்சாமி அவருடைய ஆண்மலை பாட்டிக்காகவும், பாலியந்துறை கோவில்மணியம் வீடு அந்தோனியம்மாள் குடும்பத்தினர் கருத்துப்படி பீட்டர் தோமஸ் ஆண்மலை பாட்டிக்காகவும், சில்வேஸ்தர் வீடு ஆரோக்கிய பயஸ் ஃபாத்திமா இவருடைய கருத்துப்படி அம்புரோஸ் அற்புதமேரி சவரியார் ஆண்மலை பாட்டிக்காகவும், கொடுவாக்காரர் வீடு பவுல் ஜெஸ்ஸி இவருடைய கருத்துப்படி அகஸ்டின் மற்றும் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், இன்னும் சிறப்பாக கொரோனா தொற்று நோயிலிருந்து இந்த மனித சமுதாயம் மீண்டு வர வேண்டும் என்றும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. முதல் வாசகம். மோசே வழியாக திருச்சட்டம் அருளப்படுகிறது. விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். 20ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வரையுள்ள இறைவசனங்கள். கடவுள் அருளிய வார்த்தைகள் இவையே. நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், அடிமை வீட்டாராகிய எகிப்து நாட்டினின்று உன்னை வெளியேற செய்தவர். என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருத்தல் ஆகாது. மேலே விண்வெளியில், கீழே மண்ணுலகில், பூமிக்கடியே நீர்த்திரளில் உள்ள யாதொன்றின் சிலையோ ஓவியத்தையோ நீ உருவாக்க வேண்டாம். நீ அவைகளை வழிபடவோ அவற்றுக்கு பணிவிடை புரியவோ வேண்டாம். ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் இதை சகித்து கொள்ள மாட்டேன். என்னை புறக்கணிக்கும் மூதாதையரின் பாவங்களை பிள்ளைகள் மேல் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் தண்டித்து தீர்ப்பேன். மாறாக என் மீது அன்பு கூர்ந்து என் விதிமுறைகளை கடைபிடிப்போருக்கு 1000 தலைமுறைக்கும் பேரன்பு காட்டுவேன். உன் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை வீணாக பயன்படுத்தாதே. ஏனெனில் தம் பெயரை வீணாக பயன்படுத்துவோரை ஆண்டவர் தண்டியாது விடார். ஓய்வு நாளை தூய்தாக கடைப்பிடிப்பதில் கருத்தாயிரு. 6 நாட்கள் நீ உழைத்து உன் அனைத்து வேலையும் செய்வாய். 7ஆம் நாளோ உன் கடவுளாகிய ஆண்டவருக்கான ஓய்வு நாள். எனவே அன்று நீயும் உன் மகனும் மகளும் உன் அடிமையும் அடிமை பெண்ணும் உன் கால்நடைகளும் உன் நகருக்குள் இருக்கும் அந்நியரும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். ஏனெனில் ஆண்டவர் 6 நாட்களில் விண்ணுலகையும் மண்ணுலகையும் கால்நடையும் அவற்றிலுள்ள அனைத்தையும் படைத்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். இவ்வாறு ஆண்டவர் ஓய்வு நாளுக்கு ஆசி வழங்கி அதனை புனிதப்படுத்தினார். உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு அருளும் நாட்டில் நீ வாழ்நாள்கள் நீடிக்கும்படி உன் தந்தையும் உன் தாயும் மதித்து நட. கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பிறருக்கு எதிராக பொய் சான்று சொல்லாதே, பிறர் வீட்டை கவிர்ந்திட விரும்பாதே, பிறர் மனைவி, அடிமை, அடிமை பெண், மாடு, கழுதை அல்லது பிறருக்குரியது எதையும் கவிர்ந்திட விரும்பாதே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன. ஆண்டவரே, நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை, அவை கண்களை ஒளிர்விக்கின்றன. பல்லவி. ஆண்டவரே, நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன. ஆண்டவரே, நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன. ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது எந்நாளும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. பல்லவி. ஆண்டவரே, நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன. ஆண்டவரே, நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன. அவை பொன்னினும் பசும்பொன்னினும் மேலாக விலைமிக்கவை, தேனினும் தேனடைநின்று சிந்தும் தெளித்தேனிலும் இனிமையானவை. பல்லவி. ஆண்டவரே, நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன. ஆண்டவரே, நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன. அவற்றால் அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவற்றை கடைபொறிப்போருக்கு மிகுந்த பரிசுண்டு. பல்லவி. ஆண்டவரே, நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன. ஆண்டவரே, நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன. வாழ்த்தொளி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சீரிய நல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகிறவர் பேறு பெற்றோர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 13. இறைவாக்கியங்கள் 18 முதல் 23 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது: விதைப்பவர் உவமையை பற்றி கேளுங்கள். வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறையாட்சியை குறித்த இறைவார்த்தையை கேட்டும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை தீயோன் கைப்பற்றிச் செல்வான். பாறை பகுதிகளில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் வேரற்றவர்கள், எனவே அவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள். இறைவார்த்தையின் பொருட்டு வேதனையோ இன்னலோ நேர்ந்தவுடனே தடுமாற்றம் அடைவார்கள். முட்செடிகளுக்கு இடையில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டும் உலகக் கவலையும் செல்வமாயையும் அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டு புரிந்து கொள்வார்கள். இவர்களுள் சிலர் 100 மடங்காகவும், சிலர் 60 மடங்காகவும், சிலர் 30 மடங்காகவும் பயனளிப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்து நன்றிக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, விதைப்பவன் உவமை நமக்கு புதிதல்ல, மாறாக பழக்கப்பட்ட ஒன்று. பலமுறை கேட்டிருக்கின்றோம். இந்த விதைப்பவன் உவமையிலே விதைகள் 4 இடங்களிலே விழுகின்றன. ஒன்று வழியோரம், மற்றொன்று பாறை, மற்றொன்று முட்புதர், இறுதியாக பண்பட்ட நிலம்.
விதைப்பவனுக்கு தெரியாதா பண்பட்ட நிலத்தில் மாத்திரம் விதைக்க வேண்டும் என்று? இஸ்ராயல் மக்களுடைய அந்த இட அமைப்பு அல்லது புவியியல் அமைப்பு எப்படி இருந்தது அப்படின்னா, சமதளமான ஒரு இடம் என்று சொல்லி ஒரு பரந்த நிலப்பரப்பை காண முடியாது. மாறாக அது கற்களும் முட்களும் பாறைகளும் நிறைந்த ஒரு இடமாக இருக்கும். இதை அவர்கள் பக்குவப்படுத்துகின்றார்கள். அதிலே சில இடங்களிலே பாறைகள் எடுக்க முடியாதவையாக அப்படியே இருக்கும். முட்புதர்களை தூர்த்து எறிய முடியாமல் அப்படியே கிடக்கும். சில இடங்களிலே பண்பட்ட நிலங்களுக்கு நடுவிலே வழியும் செல்லும். விதைகளை தூவுகின்ற பொழுது இந்த விதைகள் 4 இடங்களிலும் சென்று விழுகின்றன. இன்றைக்கு இயேசு இந்த விதைப்பவன் ஓமையின் வழியாக வாழ்க்கையினுடைய இலக்கு, வாழ்க்கையினுடைய குறிக்கோள் எது என்பதை மிகச் சிறப்பாக வெளிப்படுத்துகின்றார். இந்த விதைப்பவன் ஓமைக்கும் நம்முடைய வாழ்க்கையினுடைய லட்சியத்திற்கும் என்ன சம்பந்தம்? ஒரு கேள்வி எழுப்பி பார்ப்போம். இயேசுவினுடைய அந்த ஓமையானது எதை யதார்த்தத்தில் கண்டாரோ அதை அந்த மக்களுக்கு விளங்கும்படியாக புரிய வைப்பது. இந்த இடத்துல இறை வார்த்தை என்ற விதையை கொடுக்கின்றார். அது விதையல்ல, வாழ்க்கையினுடைய ஒழுங்குமுறைகள், வாழ்க்கையினுடைய வழித்தடங்கள். அப்ப இன்றைய இந்த ஓமை சிறப்பாக 3 விதமான படிநிலைகளை நமக்கு உணர்த்தி காட்டுகின்றது. வாழ்க்கையினுடைய இலக்கை அடைய வேண்டும் என்றால் அந்த 3 படிநிலைகளை நாம் கடந்து செல்ல வேண்டும். அது என்ன 3 படிநிலை? முதலாவது படிநிலை என்ன அப்படின்னா, வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம், ஒரு போர்க்களம். அங்கு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடைபெறுகின்றது. இதுவா அதுவா, நல்லதா கெட்டதா, நீதியா அநீதியா, உண்மையா பொய்யா? ஒரு வாழ்க்கை என்பது ஒரு போராட்ட களத்திலே நாம் அடியெடுத்து வைக்கின்றோம். அந்த போராட்ட களத்தை இன்றைக்கு இயேசு பல விதங்களிலே நமக்கு எடுத்து கூறுகின்றார். எங்க? வழியோரம் விழுந்த விதைகள். யாரு? தீயோன் அதை கைப்பற்றி செல்வான், அலகை அதை கைப்பற்றி செல்வான். எதை? அந்த விதைகளை. அப்ப 3 விதமான போராட்டங்களை நாம் முன்னெடுக்க வேண்டி இருக்கின்றது. ஒன்று, அலகையோடு சாத்தானோடு ஒரு போராட்டம். இரண்டாவது, நமக்குள்ளே சில போராட்டங்களை நாம் முன்னெடுக்க வேண்டியது. அதான் பாறை மின்னத்தில் மேல் விழுந்த விதை. என்னாகும்? அது முளைத்து எழும், ஆனால் வேறற்ற ஒரு சூழ்நிலையில் அது கருகி காய்ந்து போய்விடும். நமக்குள் ஒரு ஆர்வம், நமக்குள் ஒரு ஊக்கம், இதெல்லாமே ஊற்றெடுக்கும். ஆனால் காலப்போக்கிலே அது நிலைத்து நிற்பதற்கு பதிலாக அழிந்து மறைந்துவிடும். அப்ப நமக்குள்ளேயே ஒரு போராட்டம், நாமே நமக்குள் ஒரு போராட்டத்தை ஏற்படுத்திக் கொள்ளுகின்றோம். ஒன்று அலகை, மற்றொன்று நமக்குள். மூன்றாவது முட்புதர், முட்செடிகளுக்கு நடுவிலே நம்மை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள், நிகழ்வுகள், சம்பவங்கள், பொருட்கள், இவற்றிற்கு மத்தியில் ஒரு போராட்டம். சுற்றி இருக்கின்ற மனிதர்களுடைய எண்ணம், சிந்தனை, அவர்களுடைய அந்த இலக்கு, நோக்கு, குறிக்கோள், அடுத்தது இந்த உலகத்து செல்வங்கள் நமக்கு கொடுக்கின்ற கவர்ச்சி, இவற்றிற்கு மத்தியில் ஒரு போராட்டம். அப்ப இந்த 3 விதமான போராட்டங்களை ஒரு தனி மனிதன் முன்னெடுக்க வேண்டி இருக்கின்றது. ஒன்று அலகையோடு, மற்றொன்று தனக்குத்தானே, மூன்றாவது தன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்களோடும் பொருட்களோடும். இதுல இந்த போராட்டத்தில் வெற்றி பெற்று பக்குவப்பட வேண்டும். அதான் 2வது படிநிலை. அந்த 2வது படிநிலையில தான் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டு புரிந்து கொள்வார்கள். நல்ல நிலம். நல்ல நிலம் என்பது மீண்டும் மீண்டுமாக உழுது பக்குவப்படுத்துவது. அதான் நல்ல நிலம். முளைப்பதற்கு ஏற்ற ஒரு சூழலை அந்த மண்ணிலே ஏற்படுத்துவது. இந்த பக்குவப்படுவதற்கு போராட்டங்கள் வழியாக பெற்ற காயங்களும் அனுபவங்களும் நமக்கு உறுதுணையாக இருக்கின்றன. போர்க்களத்தில் வென்றெடுத்த பல்வேறு விதமான நிகழ்வுகள் நமக்கு உறுதுணையாக இருக்கின்றன.
எனவே இரண்டாவது படிநிலை என்ன அப்படின்னா பக்குவப்படுத்தப்பட்ட நிலம். அதான் வாழ்க்கையினுடைய அடுத்த கட்ட இலக்கு, அடுத்த படிநிலை, இலக்கினுடைய அடுத்த படிநிலை. இறுதியாக வாழ்க்கையினுடைய இலக்கு என்னம்னா பலன் கொடுப்பது. எனவே முதல் படிநிலை போராட்டம், இரண்டாவது படிநிலை பக்குவப்படுவது, மூன்றாவது படிநிலை பலன் கொடுப்பது. சிலர் 100 மடங்காகவும், சிலர் 60 மடங்காகவும், சிலர் 30 மடங்காகவும் பயனளிப்பர். பயன் அளிக்காத எந்த ஒரு மனிதனும் இந்த மண்ணிலே வாழ்வதிலே எந்த விதமான அர்த்தமும் இல்லை, பொருளும் இல்லை. நம்முடைய படைப்பின் நோக்கமே ஒரு மனிதன் இந்த உலகத்திற்கு வருகின்றான் என்றால் அவன் பலன் கொடுக்கின்ற ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். ஒருவேளை அந்த பலன் சிலரை சென்றடையலாம், அல்லது பலரை சென்றடையலாம், அல்லது ஒட்டுமொத்த இந்த உலகத்தையும் சென்றடையலாம். அதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய இலக்காக இருக்க வேண்டும். இன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் சந்தித்திருக்கின்றோம், சிந்தித்து பார்ப்போம். இந்த போராட்டங்களிலே எப்படி வென்றெடுத்து பக்குவப்பட்டு இருக்கின்றோம், அதையும் ஆலோசித்து பார்ப்போம். இறுதியிலே ஏதாவது சில பலன்களையும் பயன்களையும் அடுத்த மனிதர்களுக்கும் நாம் வாழுகின்ற சமுதாயத்திற்கும் விட்டு சென்றிருக்கின்றோமா, சிந்தித்து பார்ப்போம். நிச்சயம் பலன் கொடுத்திருப்போமானால் நம்மிலே விதைக்கப்பட்ட விதை, இறைவார்த்தை, நாம் அனுபவித்த ஆண்டவருடைய அருள், இவை அனைத்தும் வீண் போகவில்லை. மாறாக அவை அனைத்தும் அடுத்தவர்களுக்கு பலனாகவும் பயனாகவும் மாறியிருக்கின்றன என்ற ஒரு நிறைவு நமக்கு கிடைக்கும். இன்னைக்கு சிந்திப்போம், நம்முடைய வாழ்க்கையினுடைய இலக்கு, நம்முடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோளை நாம் அடைந்திருக்கின்றோமா? சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நம் நன்மைக்காகவும் புனித திறவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து இப்படி ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகள் உம் திருமகனின் நிறைவான ஒரே பலியில் முழுமை பெறச் செய்தே. ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது மாட்சியின் மேன்மைக்காக இறை பற்றுள்ள உமடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரின் மீட்புக்கும் பயன்படச் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா,
என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிற ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. தாயும் தந்தையுமான இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென்.
கடவுளை நம் தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, என் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ. மெழுகாகினேன் திரியாகவா, மலராகினேன் மணமாகவா. மெழுகாகினேன் திரியாகவா, மலராகினேன் மணமாகவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, என் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. உருவில்லா இறைவன் உன் உதவியின்றி உலகத்தில் எதுவும் நடந்திடுமா. உருவில்லா இறைவன் உன் உதவியின்றி அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, ஸ்கை டிவி நேயர்களே, கிரைஸ்ட் கிங் யூடியூப் சேனல் உறுப்பினர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகின்றேன். நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்ற ஆதரவிற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். தொடர்ந்து திருப்பலிக்குரிய நன்கொடைகளை கொடுத்து உதவும்படியாகவும், அதே போல இறையிறக்க ஜெபம், ஜெபமாலை இவை அனைத்தும் தடையின்றி ஒளிபரப்பப்பட உங்களுடைய தாராள நன்கொடைகளை கொடுத்து உதவும்படி அன்போடு வேண்டுகின்றேன். இன்னும் சிறப்பாக பல காரியங்களை திட்டமிட்டு இருக்கின்ற வேளையில் உங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் இதனுடைய வளர்ச்சிக்கும்
இன்னும் எல்லா மக்களையும் சென்றடைந்து அவர்களும் பலன் பெறவும் இது மிக பேருதவியாயிருக்கும். எனவே உங்களுடைய ஜெப உதவியையும் பொருளுதவியையும் தாராள உள்ளத்தோடு தந்து உதவும்படியாக அன்போடு வேண்டுகின்றேன். நன்கொடை கொடுக்க விரும்புகின்றவர்கள் என்னை தொடர்பு கொள்ளும்படியாகவும் அல்லது தொலைக்காட்சியிலே வருகின்ற அந்த அலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளும்படியாகவும் அன்போடு வேண்டுகின்றேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகமறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்தவும் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்கவும் வேண்டுகின்றோ. பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்லச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர் தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறை வார்த்தையில் என்ற இறை வார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது கிடைத்த எல்லா நன்மைகளுக்காகவும் எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பகுதிக்கு தேவையான எம்முடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவு செய்து குடிநீர் திட்டங்களை நிறைவு செய்து எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல குடித நீரை பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்களுடைய நீண்டகால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு போதுமான நிதியை ஒதுக்கி எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் மீட்டெடுத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இத்திட்டம் சிறப்பாக தொடங்கப்பட்டிருக்கின்ற இவ்வேளையில் இதனை விரைந்து நிறைவு செய்து கொடுப்பீராக. இவற்றை எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆமென். ഈശോയുടെ അമ്മേ, അമ്മേ, എൻ്റെ അമ്മേ, എനിക്കീശോ തന്നൊരമ്മേ.
ഭഗവതി അമ്മ. ജപമണിമാലകളിൽ ഉയരും നന്മ നിറഞ്ഞവളമ്മ. തലമുറകൾ തോറും പാടും ഭാഗ്യവതി അമ്മ. ജപമണിമാലകളിൽ ഉയരും നന്മ നിറഞ്ഞവളമ്മ. പറുദീസയായി അമ്മ ദൈവത്തിനു പാർക്കാൻ. പുണ്യാശ്രമമായി അമ്മ ഈശോയ്ക്കു വളരാൻ. പറുദീസയായി അമ്മ ദൈവത്തിനു പാർക്കാൻ. പുണ്യാശ്രമമായി അമ്മ ഈശോയ്ക്കു വളരാൻ. അമ്മേ, എൻ്റെ അമ്മേ, എൻ്റെ ഈശോയുടെ അമ്മേ. അമ്മേ, എൻ്റെ അമ്മേ, എനിക്കീശോ തന്നൊരമ്മേ. ആവേ മരിയ, കന്യാമാതാവേ. ആവേ മരിയ, കന്യാമാതാവേ. അമ്മേ, എൻ്റെ അമ്മേ, എൻ്റെ ഈശോയുടെ അമ്മേ. അമ്മേ, എൻ്റെ അമ്മേ, എനിക്കീശോ തന്നൊരമ്മേ. മിഴികൾ നിറയുമ്പോൾ അമ്മ മഴവില്ലായി തെളിയും. മൊഴികൾ ഇടറുമ്പോൾ എന്നുടെ സ്വരമായി തീർന്നിടും. മിഴികൾ നിറയുമ്പോൾ അമ്മ മഴവില്ലായി തെളിയും. മൊഴികൾ ഇടറുമ്പോൾ എന്നുടെ സ്വരമായി തീർന്നിടും. ദുഃഖമകന്നിടുവാനമ്മേ പ്രാർത്ഥിച്ചിടണമേ. പാപമകന്നിടുവാനമ്മേ യാചിച്ചിടണമേ. ദുഃഖമകന്നിടുവാനമ്മേ പ്രാർത്ഥിച്ചിടണമേ. പാപമകന്നിടുവാനമ്മേ യാചിച്ചിടണമേ. അമ്മേ, എൻ്റെ അമ്മേ, എൻ്റെ ഈശോ